இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி வருடம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யணும் பார்க்குறப்போ, இதில் வந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த விகாரி வருட பலன்கள் பொருந்தும். இந்த விகாரி வருட பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ 14/4/2019 இருந்து 13/4/2020 வரைக்குமான காலகட்டங்களில் இந்த ராசி பயிற்சி எடுத்திருக்கோம். இப்போது முதல் விஷயம் என்னென்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து 7ல் சஞ்சரிக்கிறதும், குரு பகவான் 6ல் சஞ்சரிக்கிறது, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் சாதகம் இல்லாத சூழ்நிலையாக இருக்குதுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சரிக்கிறது வந்து நிச்சயமாக அனுகூலமற்ற அமைப்பு தான். என்னோட அது எடுத்துனே மிதுன ராசிக்கு இப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்களேன்னு பயப்பட வேண்டாங்க. இதில் வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட்டை வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் கணவன் மனைவியிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அது ஏற்கனவே உண்டாகிட்டு தான் இருக்கும். அடிச்சுக்கிறத குடிச்சிக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் என்ன இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போகாது. குறிப்பாக வந்து மிதுன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து இந்த டைமில் அலைச்சல் அதிகரிக்கும். எதுக்கு சுற்றுறனே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கிளம்புவீங்க, ஒரு கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும்னு கிளம்புவீங்க. பட் ஆனால் அதுக்காக போனதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து அங்கேருந்து வேற ஒரு பக்கம் போய் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இந்த அலைச்சல் அதிகரிக்கிறதுனால வந்து டென்ஷனும் கூடவே அதிகமாகிடும். மிக முக்கியமாக வந்து இந்த கூட்டு தொழில் பண்ணிருப்பாங்க பாருங்கள், இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிருக்கவங்களுக்கு இந்த பார்ட்னர்கிட்ட சண்டையும் பிடிக்க முடியாது, அவனை சட்டையும் பிடிக்க முடியாது, அவங்ககிட்ட விட்டு கொடுத்தும் போக முடியாது. என்னடா பண்ணுறதுக்குன்னு அந்த கோப உணர்ச்சியிலேயே போயிட்டு இருப்பீங்க. ஸோ இதே மட்டும் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். மிக முக்கியமாக வந்து வியாபார ரீதியாக கூட்டாளிகள்கிட்ட வந்து தேவையற்ற நெருக்கடிகள் வந்து போங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு அதை அனுசரித்து போய்க்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தை தாங்க. இந்த விகாரி வருடம் முற்பகுதியில் மட்டும்தான் இந்த நெகட்டிவான பலன்கள் எல்லாமே. வரக்கூடிய ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ் வருஷத்தில் 5/11/2019 வரக்கூடிய வாக்கிய பஞ்சாயத்துப்படி வந்து குரு பகவான் வந்து சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டுக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அமைப்பாக மாறுங்க. இந்த 7ஆம் மாதம், அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பொருளாதார நிலையில் பல வகையிலையும் முன்னேற்றமான மாற்றங்கள் தென்படும். திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு வந்து நல்ல வரம் தேடி வரும்னு சொல்லலாம். குடும்பத்தில் தடைபட்டிருந்த திருமண காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முதல் காதுகுத்து வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே வந்து கைகூடி வரும். கணவன் மனைவி வந்து அதுக்கு முன்னாடி வாக்குவாதங்கள் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 5/11/2019 குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லாவே இருக்கும். குழந்தைகள் வகையில், அதாவது புத்திரர்கள் வகையில் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். அதே சமயம் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருப்பீங்க, ஒரு சென்டாவது வந்து நம்ம பேரில் வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்துருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த டைமில் அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் நிச்சயமாக வாங்கக்கூடிய டைம் ஏற்படுங்க. எப்போது அப்படின்னா 5/11/2019 அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம். அதே சமயம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் வந்து உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் அவங்களால வந்து கொஞ்சம் அனுமான பலன்களை பெற முடியும்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தங்க வந்து உதவி செய்கிறது, பண உதவி செய்கிறது, பொருள் உதவி செய்கிறது, இந்த மாதிரியான உதவிகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இந்த தொழிலில் வந்து ராகு பகவானும் சனி பகவானும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதால தொழிலில் வந்து அலைச்சல் இருந்தாலுமே இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அலைச்சலோடு சேர்த்து ஆதாயமும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதுவும் நல்ல ஆதாயமாக கிடைக்கும். அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாமே இது வரைக்கும் தட்டி கழிச்சிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். அதாவது வந்து கைக்கு வாங்கினா வாயில் போடல அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்திருக்கும். அது வாய்ப்புகளில் வந்து நல்லாவே பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதில் சக்ஸஸும் அடைவீங்க. அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் நடக்கும். அதே சமயம் தொழில் ரீதியாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, அல்லது வந்து உத்தியோகத்தில் வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகி போகிறது, அதாவது பதவி உயருங்கிறத விட நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த டைமில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அமையும். என்னதான் இருந்தாலும் உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதில் பெரிய அளவுக்கு நீங்கள் மனபாதையம் அடைய வேண்டிய சூழ்நிலை இல்லை. எதையுமே வந்து டோன்ட் கேரண்ட் போயிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். முக்கியமாக வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கவங்க வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட அல்லது வந்து உங்கள் சீனியர்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் நிதானமாக போய்க்கிறது நல்லது. ஏன்னா சில டைமில் வந்து அவங்க உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போய்க்கிறது நல்லது. அதே சமயம் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துறது தான் இந்த டைமில் மிதுன ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரமே இதுதாங்க. தேவையில்லாத பயணங்கள், வீண் விரயங்கள் கொண்டு வருங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணங்களை விட்டுருங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருக்கவங்களுக்கு, அல்லது நான் கேம்பஸ் முடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் வந்து நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கல, எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா
இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருக்குது. சப்போஸ் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து கிரக திசை புத்திகள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுங்கிற பட்சத்தில் தாராளமாக இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். பட் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்காது. எப்போ அந்த வேலை கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 5/11/2019 டிரான்சிட் ஆகக்கூடிய குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வரதுங்கிறது வந்து பல வகையிலையும் சக்ஸஸை தரக்கூடிய அமைப்பாக இருக்குங்கிறதால அந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். குடும்ப விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் கைகூடி வரும். அதனால் வந்து கொஞ்சம் செலவாகிறது பயப்பட மாட்டாங்க. சுப செலவாகும். வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். அதே சமயம் வந்து ஒரு சிலர் வந்து சுகவாழ்வு, அதாவது சொகுசு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான். ஸோ உற்றார் உறவினர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது. ஏற்கனவே சொன்னால் உற்றார் உறவினர்களால் வந்து சில சங்கடங்கள் வருங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட அனுசரித்து போய்க்கணும். பட் அவங்ககிட்ட இருந்து பொருளுதவியும் கிடைக்குங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் வேலைக்கு போய்ட்டுருக்கவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக வந்து நடந்துட போகிறதில்ல. வேலைப்பளு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைச்சிடும். உங்களுக்கான ரெஸ்பெக்ட்டும் வந்து வேலை செய்கிற இடத்துல அதிகரிக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணிருக்கவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது மட்டும் கொஞ்சம் அந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டை நல்லா படிச்சுட்டு, நல்லா தெரிஞ்சவங்க 4 பேர் கேட்டுட்டு அதை முடிஞ்சளவுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுங்க நல்லது. ஏன்னா புதிய ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிது அப்படின்னா வந்து அதனால் கூடவே தொல்லைகளும் சேர்ந்து வரும்னு சொல்லலாம். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே சமயம் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கடன் வாங்கி தொழிலில் போடுறதுங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து இந்த குரு பயிற்சி, அதாவது 5/11/2019 அப்புறம் பண்ணிக்கிறது நல்லது தொழில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து குடும்ப தேவைகளை வந்து அப்பப்போ பூர்த்தி ஆயிருங்க. கடன்கள் வந்து நிச்சயமாக குறையும். அதாவது ஒரு சிலர் வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த கடன் வந்து கட்ட முடியாத அளவுக்கே உங்கள் பொருளாதார சூழ்நிலை வந்து ரொம்ப கீழே நோக்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கடன்கள் எல்லாமே வந்து இந்த டைமில் பாசிட்டிவாக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முடியும். எப்போனா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம். முக்கியமாக வந்து மிதுன ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே இந்த ஐப்பசி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நெகட்டிவான காலகட்டத்தை வந்து ஈஸியாக கடந்து போயிடலாங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக வாக்குவாதம் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துறது நல்லது. இப்போ அடுத்து வந்து மாணவிகள், இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ கல்வியில் அதாவது வந்து ஈடுபாடே இல்லாத நிலை, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிக்கிற மாதிரியான சூழ்நிலையில் தான் இருப்பாங்க. மறதி வந்து அடிக்கடி ஏற்படும். மிக முக்கியமாக வந்து மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த டைமில் உடல்நிலை பாதிப்புகள் வந்து அடிக்கடி வந்துட்டு போகும். முக்கியமாக வந்து இந்த உஷ்ணம் சார்ந்த விஷயங்களில் தான் பாதிப்பு அதிகமாக வருங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு உடம்பை கூலாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மாணவர்களே. அதே சமயம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நீங்கள் சமாளித்து வேலை வந்துடுவீங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதணும் அல்லது ஒரு காலேஜ் சேரணும் இல்லை ஸ்கூலில் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடையாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடியும். ஸோ அதில் இருந்து பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சிலர் வந்து கல்விக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலர் வந்து நான் படித்தா வெளிநாட்டில் தான் படிப்பேன், அமெரிக்காவில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள்னால வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும்னு சொல்லலாம் உங்கள் குழந்தைகள்னால. ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிறது நல்லது. ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க போகிற காலேஜ், அவங்க எடுக்கிற கோர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு ஒரு இடம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸில் கேட்டு பண்ணுறதுங்க நல்லது. அதே சமயம் வந்து விவசாயிகளுக்குன்னு சொல்லணும்னா மிதுன ராசியில் பிறந்த விவசாயிகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா விளைச்சல் சுமாராக தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் கிடைக்க வேண்டிய லாபம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கொஞ்சம் புழுப்பூச்சிகளோட தொல்லைகள் வந்து இந்த டைமில் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதனால் வந்து வீண் செலவுகள், அலைச்சல்கள், மன நிம்மதி குறைவுங்கிற சூழ்நிலை உருவாகும். தகுந்த நேரத்துக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். விவசாயத்துக்கு பெரிய பிரச்சனையாக அதுதான். பட் இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயம் நல்லா போனாலுமே ஏதோ ஒரு வகையில் உங்களை சங்கடப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகிட்டே இருக்குங்கிறதால இந்த வேலையாட்கள்னால பிரச்சனை வருங்க. உங்களுக்கு தேடி போகிற வேலையாட்கள் வந்து நான் வந்துடுறேங்க அப்படின்பா, பட் அந்த டைமில் வரமாட்டான். அதனால் ஒரு வேலை நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் உருவாகுமே தவிர ஆண்டின் பிற்பகுதி விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஐப்பசி மாதம் குரு பயிற்சி ஆகிற வரைக்குமான காலகட்டங்கள் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து எல்லா விஷயமே பாசிட்டிவாக மாறும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட விதைகள் வந்து நல்ல விளைச்சல் தரும், நல்ல விலை கிடைக்கும். அதே சமயம் வேலையாட்கள் ஒத்து வருவாங்க. ஸோ இந்த ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 5/11/2019 அன்றைக்கி தான் டிரான்சிட் ஆகிறார். ஸோ அது வரைக்குமான காலகட்டங்களில் தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு. அதுக்கு அடுத்த மாதிரி காலகட்டங்கள் வர டைமில் வந்து அது 5/11/2019 அப்புறம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே கிடச்சிருங்க. அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும், மிக முக்கியமாக அதுதான். அதே சமயம் வந்து
அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கே செஞ்சு முடிச்சுறது நல்லது. மிக முக்கியமாக வந்து சோம்பேறித்தனத்தை கட் பண்ணிடுங்க. ஒரு வேலையை இன்றைக்கி நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டீங்க அப்படின்னா அந்த வேலை பெரிய பூகாரமாக வந்து நிற்கும்னு சொல்லலாம். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. உங்கள் உடலை வச்சுட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். ஸோ மற்றபடி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. பேச்சு விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இதெல்லாமே வந்து குரு பயிற்சிக்கு பின்னாடி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாப்பாக அமைஞ்சிருங்க. வேலைக்கு போய்ட்டுருக்கவங்க, புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க, அல்லது வந்து ஒரு ஜாப் வேகன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி கிடைக்கலன்னு சொல்கிறவங்க பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக அமையுங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான நிலையும், ஆண் பிற்பகுதியில் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப பாசிட்டிவான நிலைமையில் அடைய வைக்க போகிறீங்க. ஸோ இந்த விகாரி வருடம் வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பல வகையிலையும் யோகத்தையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமையும். பட் முதல் 4 மாதம் 5 மாதங்கள் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.